இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். டகானே டு ஹானா. ஓப்பனிங் சீன்லேயே அப்பாவும் பொண்ணும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க ஊரில் அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் டேட்டுக்கு போவாங்க. அப்படியே அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அண்ட் வீட்டில் பார்த்து தான் அந்த அரேஞ்ச் மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதுக்காக தான் இவங்க இந்த இடத்துல இருக்காங்க, மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக. நியாயப்படி பார்க்க போனோம் அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணை தான் அவர் கூட்டிட்டு வந்திருக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் வந்து அந்த மேரேஜ்க்கான ஏஜ் 28 அது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சி, ஸ்கூல் தான் படிக்கிறா, 17 ஏஜ் தான் ஆகுது. அண்ட் இவளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு என் ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க. ஸோ இதற்கு அந்த தாத்தா இருக்கார் தெரியுமா, அவர் வந்து பெரிய கம்பெனிலாம் வச்சுட்டு பெரிய பொசிஷனில் இருக்காரு. ஸோ இவரோட பேரனுக்கு தான் அதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் உங்கள் பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ்க்கு கூட்டிகிட்டு வந்ததுலேயும் சந்தோஷம். பேரன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரப்பில் வந்து நிற்க இவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் இப்போ என்ன நீ பணத்துக்காக வந்தியா, அழகுக்காக வந்தியா, நிறைய சொத்து இருக்குன்னு வந்தியா, இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இவள் அப்பையும் அமைதியாக தான் இருக்கா. நம்ம எதுவும் அவசரப்பட்டு வாயை திறந்துடக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வந்து சொல்லி கூட்டிட்டு தான் வந்திருப்பாரு. இவளும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறா. இப்படி ஸ்மைல்லாம் பண்ணுறியே, இதெல்லாம் என்ன பசங்களை மயக்கிறதுக்காகவா, அதுன்னு அவன் ஓவராக பேச அவனை இதுதாண்டா உனக்கு லாஸ்ட் அப்படின்ட்டு எழுந்து ஆக்ஷனான பண்ணுறா. டேபிள் மேலே காலை தூக்கி வச்சு விக்கை தூக்கி கழட்டி, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, நீ பேசுகிறது எல்லாமே நான் கேட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைடான்னு சொல்லி மூஞ்சில் அந்த விக்கை தூக்கி அடிச்சுட்டு கிளம்புறா. அவனுக்கு பிடிச்சிடுது ஹீரோவுக்கு. அடடா இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு.